வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் 500 கோடி ரூபாய் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் அமலாக்கத்துறை முடக்கியிருக்காங்க. பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கு மக்களே. இதை பற்றின தெளிவான துல்லியமான காணொளி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. இந்த 500 கோடி ரூபாய் கருப்பு பணம் அமைச்சர் உதயநிதி அவர்களின் வீட்டில் கொச்சி பண்ணை வீட்டில் எப்படி வந்தது, இந்த 500 கோடி ரூபாய் யாருக்கு சொந்தமானது, இதை பற்றின தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அப்படி என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளும் சிக்கியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கருப்பு பணங்களும் பல கோடி ரூபாய் சிக்கியிருக்கிறது மக்களே. இதை அமலாக்கத்துறை ஒரு இரகசிய தகவலின் அடிப்படையில் ஒரு சோதனை மேற்கொண்டிருந்தாங்க. இந்த சோதனையில் தான் இந்த 500 கோடி ரூபாய் கருப்பு பணமும் அது மட்டும் இல்லாமல் சில போதைப் பொருள்களும் கிடைத்திருக்கிறது மக்களே. இது எல்லாமே அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் தான் நடந்திருக்கிறது மக்களே. இந்த 500 கோடி ரூபாய் யாருக்கு சொந்தமானது, இங்கு யார் வைத்தது, இதை பற்றினா கேள்வி மேலே கேள்வி அமலாக்கத்துறை உதயநிதியிடம் பார்த்தீங்கன்னா கேள்வி மேலே சரமாரியாக கேட்டுட்ருக்காங்க. திக்குமுக்காக பதில் சொல்லிட்டு கொண்டிருக்கும் உதயநிதி அவர்கள் தற்போது கவலைக்கிடமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறை அமைச்சர் இவருக்கு இருக்கிறார் இல்லையா, இவர் அமைச்சர் பதவிக்கும் அபாயம் இருக்கிறது என்றும் பேசப்படுகிறது, செய்திகள் என்று பரவுகிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலின் இந்த செய்தியை கேட்டு பெரும் வருத்தத்துடன் இருக்கிறார், பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார். ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களும் மூத்த அமைச்சர்களும் பார்த்திங்கனாக்கா பல விதமான சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க அமலாக்கத்துறையில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பல அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வந்துட்டுருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பல சர்ச்சைகளை சிக்கி வந்துட்டுருக்கிறது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் பல சர்ச்சைகள் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது என்று அமலாக்கத்துறை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதையுமே நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.